அப்பா விஜய் சேதுபதி 8 அடி பாய்ஞ்சா பையன் சூர்யா 16 அடி பாயிறாரு இந்த ஃபீனிக்ஸ் படத்தில். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபீனிக்ஸ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்னன்னா, ஓப்பனிங்லேயே எம்எல்ஏ போட்டு தள்ளிடுறாரு, அதனால் ஜெயிலுக்கு போகிறாரு. ஏன் இவர் எம்எல்ஏ கொல்லணும், அதுக்கான பின்னணி கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் நிரம்பி வெளியுது. அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அரங்கேற்றப்பட விதமே சூப்பராக இருந்தது. அதுக்கான காரணம் அனலரசு அவர்கள். அண்ட் இந்த படத்தில் சூர்யா சேதுபதி அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அவர் டைலாக்ஸே கிடையாது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தான் பேசுகிறாரு. அண்ட் படம் ஃபுல்லாகவே டைலாக்ஸை விட மாஸாக, மிக முக்கியமாக ஸ்டண்ட் சீக்வன்ஸில் சூப்பராகவே கலக்கிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அவருக்கு ஸ்டண்ட் உண்மையாகவே ஆப்டாகவே இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா சாம் சிஎஸோட பின்னணி இசையாக இருக்கட்டும், வேல்ராஜரோடைய சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பிரவீன் கேஎலோட எடிட்டிங் ஆகட்டும், இந்த படத்துக்கு கனகச்சிதமாக போயிருந்தது. பட் படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய ஓப்பனிங் சைன்லேயே தெரிஞ்சது இதுதான் எண்டு கார்டுன்னு. ஏன்னா இந்த படத்தோடைய கதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அகரப்பிரசான கதை. புதுசாக எதாவது சொல்லியிருக்காங்களா ஸ்க்ரீன் வடிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே சொல்லப்படல. ஏன்னா இந்த கதை பார்த்திங்கன்னா வட சென்னையிலையும் சார்பட்டப்புறம்லையும் பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்ற பழைய படங்களில் எடுக்கப்பட்ட ஒரு கலவையாக தான் நான் பார்க்குறேன் தவிர்த்து ஸோ சுவாரஸ்யம் உண்டாக்குற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே நகரப்படல. மிக முக்கியமாக ஒரு கண்டினியூட்டிவாக இந்த படம் ஃபெயிலே ஆகலை. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். ஸோ ஸ்டண்ட் பிடிக்குன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கக்னேஷனுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.